ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் வாழைப்பூ வடை சுடுறதுக்காக பருப்பாட்டுறேன். பாருங்கள், 2 மிளகா, 2 லவங்கம், 2 பட்டை, கொஞ்சமாக சோம்பு வேணுன்றவங்க போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு சோம்பு பிடிக்காது, வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். ஒரே ஒரு புடி தான் எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு. ஒரு 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை போட்டு ஆட்டிட்டு ஒரு சுற்றிட்டு வாழைப்பூவை போட்டு ஒரு சுற்றி வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பருப்பு ஒரு சுற்றி போட்டுட்டு வாழைப்பூ அப்படியே போட்டு ஒரு சுற்றிடுங்க. நிறைய பேர் வேக வச்சு போடுவாங்க, வேக வச்சும் போடலாம். ஆனால் அதில் இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும் வேக வச்சோம்னாக்கா. அதனால தான் அப்படி பச்சையாக போட்டு ஒரு சுற்றிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இங்கே அரைச்சி வச்சுட்டேன். வெங்காயம் 1, ஒரு பச்சை மிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். போட்டு கலக்கி சுட வேண்டியதுதான். வேக வச்சு ஏன் நான் போடுறது இல்லைன்னா, அது இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும். நம்ம சாப்பிட்றதே இது என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம். இதெல்லாம் நம்ம டெய்லி சாப்பிட்றது இல்லை. அதனால் கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அப்படியே போட்டேன். உங்களுக்கு அந்த இது பிடிக்கலன்னா நீங்கள் வேக வச்சு வடிச்சிட்டு அப்புறமா கூட போட்டு ஆட்டிக்கோங்க. ஓகேவா? நான் இப்படி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் உங்களுக்கு நான் செய்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு சரியாக போச்சணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுட்டு போடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கமாக இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. அவங்கவுங்க செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா? எப்படியோ ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையாவது இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுங்க. உடம்புக்கு அதுதான் நல்லது. ஏன்னா நம்ம வேக வச்சு வடிச்சிட்டோம்னா அதில் ஒன்றுமே இருக்காது. அதனால் நம்ம சாப்பிடும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? இல்லைனாலே எல்லா காய்கறியும் நம்ம வேக வச்சு தான் சாப்பிட்றோம். அதில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க, இதை திருப்பிட்டு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அருமையான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய இன்னொரு விஷயம் என்னென்னா, எது செஞ்சாலும் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்ணும். திகட்டுற மாதிரி, வேஸ்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. எவ்வளோ தேவையோ, வீட்டுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ, 3 பேர் இருக்காங்களா, 4 பேர் இருக்காங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்ணும். வேஸ்ட் பண்ணி கீழே மேலே கொட்டி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு செஞ்சு சாப்பிடுங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. நிறையவும் சாப்பிடக்கூடாது. நல்லா இருக்குன்னு இந்த ஆயில் ஃபுட்டும் நிறையா சாப்பிடக்கூடாது இல்லையா? அதுக்காக நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. எதுவுமே நம்ம கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். அதனால் நிறைய செஞ்சு வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை 15 நாளைக்கு ஒரு நாளோ கண்டிப்பாக வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என் கண்ணில் பட்டுச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன். தேடுவேன், கிடைக்காது. திடீர்னு கண்ணில் பட்டுமோ வாங்கிட்டு வந்து செஞ்சுருவேன். என்னோடய இது அப்படி தான். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும் கமெண்டில். ஓகேவா? என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.